இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 70.90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் நேற்று தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. தமிழகத்தில் 70.90% வாக்குகள் பதிவாகின. அதிகபட்சமாக நாமக்கல் தொகுதியில் 79.75% வாக்குகள் பதிவாகின. திருவள்ளூரில் 72.02%, வடசென்னையில் 61.76%, தென்சென்னையில் 57.43%, மத்திய சென்னையில் 57.86% வாக்குகள் பதிவாகின. ஸ்ரீபெரும்புத்தூரில் 60.61%, காஞ்சிபுரத்தில் 71.94%, அரக்கோணத்தில் 74.35%, கிருஷ்ணகிரியில் 73.89% வாக்குகளும் பதிவாகின. தருமபுரியில் 75.92%, திருவண்ணாமலையில் 71.27%, ஆரணியில் 76.44%, விழுப்புரத்தில் 74.96% வாக்குகள் பதிவாகின. கள்ளக்குறிச்சி தொகுதியில் 76.36%, சேலத்தில் 74.94%, ஈரோட்டில் 71.15%, திருப்பூரில் 64.56% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீலகிரியில் 70.79% வாக்குகளும், கோயம்புத்தூரில் 63.67%, பொள்ளாச்சியில் 69.98%, திண்டுக்கல்லில் 71.13% வாக்குகளும் பதிவாகின. கரூர் தொகுதியில் 78.96%, திருச்சிராப்பள்ளியில் 71.89%, பெரம்பலூரில் 76.55%, கடலூரில் 74.42% வாக்குகளும் பதிவாகின. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 78.43%, மயிலாடுதுறையில் 71.13%, நாகப்பட்டினத்தில் 77.28%, தஞ்சாவூரில் 70.68% பதிவாகியுள்ளது. சிவகங்கையில் 71.55%, மதுரையில் 62.01%, தேனியில் 75.28%, விருதுநகரில் 70.27% வாக்குகளும் பதிவாகின. ராமநாதபுரத்தில் 67.85%, தூத்துக்குடியில் 69.41%, தென்காசியில் 71.60%, திருநெல்வேலியில் 68.09%, கன்னியாகுமரியில் 62.32% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.